ஜெபம் பண்ண கடவோம். ஈசோவே உம்மை தியானித்தார் உள்ளம் கனியுமே கண்ணார உம்மை காணுங்கள் என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். கர்த்தர் ஜனங்களுக்குள்ளே நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியின்படியும் என்னிலுள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதிப்பேன். உன்னதமானவர் ஆகிய கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த கர்த்தருடைய ஓய்வு நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஓய்வு நாள் ஆகிய ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் வாரத்திற்குள்ளாக கடந்து வருவதற்கு தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வருஷத்தின் முதல் மாதத்தை நேர்த்தியாக கடப்பதற்கு தேவன் எங்களோடு இருந்து வேண்டியதான எல்லா உத்தாசையும் நீர் செய்து வந்த தயவை எண்ணி பார்த்து உமக்கு நாங்கள் முழு இருதயத்தோடு நன்றி செலுத்தவும், தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை எண்ணிக்கொண்டு உம்மை பாடி துதிக்க உம்முடைய வார்த்தைகள் மூலமாக பலன் பெற்று நீர் எங்களுக்காக மரித்தீர் என்கிறதை நினைவு கூர்ந்து திருப்பந்தியில சேர்ந்து கொள்ள இந்த ஆராதனை வாயிலாக எங்களுக்கு நீர் கிருபை செய்தரல வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற எங்கள் யாவரையும் உம்முடைய பரிசுத்த கரத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தெய்வீக பிரசன்னத்தினால எங்கள் ஒவ்வொருவரையும் நடப்பி வேண்டியதான எல்லா விதமான நன்மைகளை எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழும்பி நின்று பாமாலையின் 10வது பாடலை பாடுவோம். போச்சிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் கர்த்தரே என்கிற பாடலை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 10. போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரை கோடிடுவோம் பாடிடுவோம் பரனை மாண்பாய் சபையாரெல்லோ போற்றிடு யாவையும் ஞானமாயாலும் பிரானை ஆற்றலாய் காப்பாரே தாம் சட்டை மறைவில் நாமை ஆசீர்வதிக்கும் பிரானை தேற்றியே தயவால் நிரப்புவாருள் வாழ்நாளை போற்றிடு ஆன்மமே என் முழு உள்ளமே நீயும் ஏற்றிடும் கர்த்தரே ஜீவ ஈராசிகள் யாவும் சபா
வணங்கி மகிழ்வார். ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பாரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தப்படுவதை செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அனைவரும் தாரும் எங்களை மன்னிக்கிறது போல இக்குற்றங்களுக்கு மன்னியும் பேசப்படாமல் தீர்மானித்துக் கொள்ளும். எல்லா இருதயங்களும் எல்லா விருப்பங்களும் எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியானவர் நேவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவலம் பற்றி சொன்ன வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் நீ அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். இந்த பிரமணங்களோட்டையும் எங்கள் பத்திரம் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜெபம் பண்ண கடவோம். பிரசன்ன திருநாளுக்கு பின்வரும் 4ஆம் ஞாயிற்குரிய சுருக்க ஜெபம். பராபரனே, பலவித கொடிய மோசங்களினால் சூழப்படுகிற நாங்கள் எங்கள் சுவாப பாவங்களினாலே நிலை நிற்காதவர்கள் என்று அறிந்திருக்கிறோம். எங்களை எல்லா மோசங்களிலும் தற்காக்கவும் எங்களை சோதனைக்குள்ளாக பிரவேசிக்க பண்ணாதபடிக்கு தேவனுடைய பலத்தை ஆதரவை கட்டளையிடல வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சபையார் அமர்வோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதிகளை வாசிக்க கேட்போம். முதலாம் அதை தொடர்ந்து நிருப வாக்கியத்தை நாம் வாசிக்க கேட்போம். போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் மன்னாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாயிருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். ஆமீன். வாசிக்க வேண்டிய முதலாம் வேதவசனம் வாசித்தாயிற்று. வாசிக்க முடியாத குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். Romans chapter 12 verses 1 and 2. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகினாலே மறுரூபம் ஆகுங்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்தாயிற்று.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் இருப்பாராக. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் வரை அடங்கி இருக்கிறது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. The Holy Gospel is taken from St. Luke chapter 2 verses 22 to 33. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதல் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது என்னும்படி என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்குள்ளாக ஒப்பு கொடுக்கவும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியில் ஏவுதலினாலே தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை சோஸ்தரித்து, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய அடியனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்றார் என்பது. கிறிஸ்துவே வானத்தையும் பூமியையும் காணப்படுமான எல்லாவற்றையும் பற்றிருக்கிற சர்வலமில்லாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சர்வலமிக்கப்பட்டவர், தேவதேவமானவர், ஜோதியானவர், மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிக்கப்பட்டவர், பிதாவுடைய தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராய் நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமத்துக்கு இறங்கி பரிசுத்த ஆவியானவராலே நமக்காக காலத்தில் அறிந்து பாடுபட்டு அர்ப்பணிக்கப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் எழுந்தார். பரமத்துக்கு ஏறி வசிக்கிறார். விரோதத்தில் போர்வார். ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுத்தவருமாய் பிதாவுடன் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்பு ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தவர்களோ காக்கிறேன். ஆமென். சபையார் அமருவோம். அறிவிப்புகள். நமது திருச்சபையின் 17வது ஆண்டு விழா மார்ச் மாதம் 1ஆம் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது மார்ச் மாதம் 2ஆம் தேதி மாலை 4:30 மணிக்கு நடைபெறும். தயவுசெய்து இதற்காக ஜெபியுங்கள், பங்கு கொள்ளுங்கள், ஆசிரியப்படுங்கள். இதற்காக பாட்டு ப்ராக்டிஸும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை குரூப்பில் போடுவோம். நீங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு இஷ்டமாக இருக்கிறவங்க எல்லாருமே ஜாயின் பண்ணலாம். நாட் ஓன்லி ஃபார் யூத், எவ்ரிபடி இஸ் வெல்கம் ஃபார் திஸ் choir. இதை நாங்கள் குரூப்பில் அப்பப்போ நாங்கள் அறிவிப்போம். அந்த டைமிங் அண்ட் டேட் வில் இன்ஃபார்ம் யூ. மெமரி வேர்ஸ் பை சில்ட்ரன்.
லூக்கா 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். முதல் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கு என்று ஒப்புக் கொடுத்தார். Every firstborn male is to be consecrated to the Lord. Luke chapter 2 verses 23. Amen. ஆமென். Every firstborn male is to be consecrated to the Lord. Luke 2 verses 23. ஆமென். வெரி குட். நாம் சாட்சி நேர்த்து கடந்து செல்வோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் ஒரு நாம் நம்பிக்கை சொல்லிட்டு வந்த நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பெரிதான கிருபையில் இன்னைக்கு தேர்ட் மேன் ஐயா வாசிப்பாங்க. இந்த வாரம் நாங்கள் எல்லோரும் ஆக்சுவலாக நாளைக்கு போகிறதா இருந்தோம், நாளைக்கு காலையிலே கிளம்புறதா இருந்தோம். கொஞ்சம் வண்டி இல்லாதனால நாங்கள் நைட்டு கிளம்புறோம். நாங்கள் எல்லாருமே இது வரைக்கும் கடவுள் நல்லபடியாக நடத்திட்டு வராரு. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாம் கடவுள் எங்களுக்கு சுகம் பலன் தந்து கூடவே இருந்து எங்களை எல்லாரும் பாதுகாத்து வழி நடத்தி கொண்டு வருகிறார். பட் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ண எல்லாரும் சிக்காப்படுத்திருக்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியவே இல்லை. கடவுள் என்ன நோக்கம் வச்சுருக்காரான்னு தெரில. நான் யாருக்கெல்லாம் 120 பேர் நான் சொல்லி இப்போ 40 பேர் தான் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க வரேன்னு சொன்னவங்க. ஸோ அப்படியே 2/3 இதாகிடுச்சு. பட் இருந்தாலும் நாங்கள் எல்லாருமே ஒரு ஹோப் பண்ணி ப்ரே பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். எப்படியாவது கடவுள் ஏதோ ஒரு 2 பேரை வச்சாது கூட நடத்திடுவாரோ அப்படின்னு அந்த மாதிரி ஒரு அளவுக்கு நாங்கள் வந்துட்டோம். பட் இருந்தாலும் கடவுள் நடத்துவார்ன்ற ஒரு விசுவாசம் எனக்குள்ளே இருக்குது. நல்லபடியாக முடியும்னு ஒரு விசுவாசத்தோடு தான் நாங்கள்லாம் நாளைக்கு கிளம்ப போகிறோம். எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. கல்யாணம் ஆக போகிற பிள்ளைங்களுக்காகவும் நீங்கள் ஜெபத்தில் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துவார். அல்லேலூயா. ஆமென். என்னையும் ஒரு சிறு சாட்சியை நேர்ந்த தேவன் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நேற்றைய தினத்தில் தம்பி தன்னுடைய 30வது பிறந்த நாளை கொண்டாட கிருபை செய்தார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், என்னால் வரைக்கும் பேச்சுவார்த்தை இல்லை. ஆனாலும் அப்போ அவன் பேசிக்கிடுவான். அவனோடு தேவன் இடைப்பட வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, அவனுடைய ஏற்ற நாட்களிலே அவனுக்கு ஏற்ற துணை கிடைத்து தேவன் நன்மையான காரியங்களை செய்து முடிப்பதற்காகவும் நீங்கள் யாவரும் ஜெபித்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த சிறு சாட்சியை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட். என்னுடைய மூத்த சகோதரி ஜானியுடைய அம்மா லாஸ்ட் சண்டே இருந்து சுகீனமாக அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் நேற்று போய் டியூஸ்டேமே பார்த்து வந்தோம், நேற்றும் போய் பார்த்து வந்தோம். கிரிட்டிக்கலாக தான் இருக்கிறாங்க. டாக்டர்ஸ்லாம் ஹோப் இல்லைங்கிறாங்க. ஆனாலும் தேவனுடைய கரம் மறுபடியும் இடைபடுவதற்காக நான் உங்களுடைய ஜெபங்களில் நினைத்துக்கொள்ளுங்கள். கேட்ட சாட்சிக்காகவும் ஜெப குறிப்புக்காகவும் ஐயா அவர்கள் ஜெயிப்பார்கள். தலையில் தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, ஒரு விசையாக தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை சாட்சிகளாக பகிர்ந்து கொள்வதற்கு கிருபை தந்தி நமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருமண காரியங்களை ஒழுங்கு பண்ணி நேர்த்தியாக இம்மட்டுமாக நீர் வழி நடத்தி வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் முன் சென்று எல்லா காரியத்தையும் செவ்வையாக நீர் நடத்தி வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரங்களிலும் நடக்கிற திருமண காரியங்களிலே தேவனுடைய கரம் பரிபூர்ணமாக இருந்து ஏறெடுக்கிற எல்லா விதமான பிரயாணங்கள், திட்டமிட்டு வைத்திருக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் நேர்த்தியாக நடைபெறவும் உம்முடைய நாமத்திற்கு மகிமையும் கனத்தையும் கொண்டு வந்து பிள்ளைகள் உமக்குள்ளாக வாழ தேவரே நீர் கிருபை பாராட்டி அருள வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அதேபோல் அன்பான எஜமானனுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவர்களை நீர் பொறுப்படுத்திக் கொண்டு எங்கெங்கே இருக்கிறார்களோ வேண்டியதான தெய்வீக ஆசீர்வாதங்களை பரத்திலிருந்து தந்து நீர் பலப்படுத்தி அருள வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிற அன்பான தாயாருக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து அந்த பலவீனங்கள் ஆண்டவரே சுகமாக மாற, ஆண்டவரே அந்த பலவீனத்திலிருந்து விடுதலை கிடைக்கும்படியாக தேவரீர் உம்முடைய கரம் தொடர்ந்து செயல்பட்டு அருள வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். உண்மையை நம்பி இருக்கிறோம். உடைய சமூகத்திலிருந்து எங்களுக்கு எப்பொழுதும் விடுதலை கிடைக்கிறதாக இருக்கிறது. உண்மையை நம்பி ஆண்டவரே நாங்கள் நிற்கிறபடினாலே வேண்டியதான எல்லா ஒத்தாசையையும் அனுகூலத்தையும் நீர் பாராட்டி அருள வேண்டும் என்று உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் யாவரும் உடைய கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உடைய கிருபையினாலும் உம்முடைய வழி நடத்துதனாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி அருளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். ஆமென்.
நாம் தேவனுடைய வார்த்தையை கடத்துவதற்கு முன்பாக பாமாலை 331வது பாடலை நாம் உற்சாகமாக பாடுவோம். ஹிம் நம்பர் 331, 331வது பாமாலை நாம் பாடுவோம். இம்மாலுவின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்ட என்ற பாடலை நாம் உற்சாகமாக பாடுவோம். இம்மானுவேலின் இரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே பாவத்திங்குமாதனால் நிவர்த்தியாகுமே. இயேசு எனக்காய் மரித்தார் பாவம் நீங்க சிலுவையில் ஓரீரம் சேர்ந்தினார். மாபாவியான கல்லனோ ஆவோற்றில் மூழ்கினார். மன்னிப்பு மோட்சானந்தமோ அடைந்து பூரித்தார். நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார் பாவம் நீங்க சிலுவையில் ஓரீரம் சேர்ந்தினார். அவ்வாறே நானும் இயேசுவால் விமோசனம் பெற்றேன். என் பாவம் நீங்கி போனதால் ஓயாமல் பாடுவேன். நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார் பாவம் நீங்க சிலுவையில் ஓரீரம் சேர்ந்தினார். காயத்தில் ஓடும் இரத்தத்தை விசுவாசத்தால் கண்டேன். ஒப்பற்ற மீட்பர் நேசத்தை எங்கும் பிரஸ்தாபிப்பேன். நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார் பாவம் நீங்க சிலுவையில் ஓரீரம் சேர்ந்தினார். வீட்டில் வல்ல நாதரே நான் கண்டு பூரிப்பேன். எந்தனை மீட்ட நேசத்தை கொண்டாடி போற்றுவேன். நான் நம்புவேன் இயேசு எனக்காய் மரித்தார் பாவம் நீங்க சிலுவையில் ஓரீரம் சேர்ந்தினார். ஆமென். தனிநபர்களாக குடும்பங்களாக இணைந்து வந்து உம்முடைய பாதத்தில் நாங்கள் அமர எல்லா விதமான கிருபைகளை எங்களுக்கு நீர் பாராட்டி இருக்கிறீர். அதை நிமித்தமாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை பாடினோம், உம்மை துதித்தோம். இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கேட்கும்படியாக அமர்ந்திருக்கிறோம். எங்களுக்கு வேண்டிய மன்னாவை தந்து எங்கள் ஒவ்வொருவருடைய ஆத்மாவை நீர் திருப்திப்படுத்தி அருளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே.
ஆமென். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நீடிய நிச்சய நாமத்தினாலே தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த கர்த்தருடைய ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ளாக வந்திருக்கும் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் மகிழ்ந்து களி கூறும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். அவருக்குள்ளாக நாம் மகிழ்ந்து களி கூறுகிறது நிமித்தமாக அவரை தேடி அவரை தொழுது கொள்ளும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். தொடர்ந்து தேவனுடைய சந்தோஷம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய சமாதானம் நம்மிலே நிறைவாக தங்கியிருப்பதாக. இந்த மாதத்திற்காகவும் ஆசீர்வாதமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். Proverbs chapter 18 verse 10. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் இருப்பான். The name of the Lord is strong tower. The righteous run into it and they are safe. They are safe. கர்த்தருடைய நாமத்தை இங்கே சாலமோன் ஆகிய ராஜா, ஒரு ஞானி, தன்னுடைய முதிர் வயதிலே தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை வைத்து ஞான தத்துவங்களை எழுதும்போது இவ்வாறாக ஒப்பீடு செய்கிறார். என்னவென்றால், கர்த்தருடைய நாமம் எதற்கு ஒப்பா இருக்கிறதா? பலத்த துருகம். துருகம்னா என்ன தெரியுமா? ஒரு பெரிய டவர். டவர்னா என்னது? பட்டணத்திற்கும் அரண்மனைக்கும் பாதுகாக்கும் ஸ்தலமாக இருக்கிற ஒரு பெரிய ஸ்ட்ரக்சராக இருக்கு. இன்னும் நமக்கு தமிழில் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, பெரிய கோபுரம். பெரிய கோபுர ஸ்ட்ரக்சரை நம்ம என்ன செஞ்சுருப்போம்? பார்த்துருப்போம். அதே இது நீங்கள் அந்த காலங்களில் பார்க்கும்போது அரண்மனைக்கு வெளிப்பகுதியில் அல்லது பட்டணங்களுக்கு நடுவாக அல்லது பட்டண சுவர்களிலே ஒட்டி இருக்கிற இந்த பலத்த துருகமாக என்ன செய்யப்படுகிறது? டவராக என்ன செய்யப்படுகிறது? காணப்படுகிறது. இந்த டவரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 காரியங்கள் இருக்குது. முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, இது கிரவுண்ட் லெவல் சம நிலைமையில் கட்டப்பட்ட ஒரு டவராக என்ன செய்யாது? இருக்காது. சம நிலைமைக்கு மேலாக கட்டப்படுகிற ஒரு துருகமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. நாட் பில்ட் ஆன் த கிரவுண்ட் லெவல் பட் அபவ் த கிரவுண்ட் லெவல். ரெண்டாவது காரியம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த துருகத்திற்குள்ளாக ஒரு கார்டு எப்பவுமே என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. எங்கே? மேலே உட்கார்ந்துக்கிட்டு இருப்பாங்க. உட்கார்ந்திருந்து எதிராளிகள் வருவதற்கு முன்பதாகவே அரண்மனைக்கும் ராஜாவுக்கும் எச்சரிக்கை செய்யும்படியாக அங்கேயே உட்கார்ந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க? காவல் காத்துக்கிட்டு இருப்பாங்க. எதிரிகள் வருவதற்கு முன்பதாகவே எச்சரிப்பு கூறும்படியாக. அது ஒரு 60 அடியிலிருந்து 100 அடிக்கு மேலாக உயரமாக இருக்கிற டவராக இருக்கிறது. அங்கேருந்து பார்க்கும்போது 25லேருந்து 40 மைல் தூரத்துலேருந்து வருவதை என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். அப்போவுமே என்ன செஞ்சிருவாங்க? சொல்லிடுவாங்க, எதிராளிகள் வாராங்க, நம்ம என்ன செய்வோம்? ஆயத்தமாக இருப்போம் என்று கூறுகிறது தான் இந்த துருகமாக இருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல், ஒருவேளை எதிராளிகள் உள்ளே வந்தாலும் கூட ஜனங்கள் எல்லாரும் ஓடி போய் இந்த துருகத்திற்குள்ளாக என்ன செய்கிறாங்க? இளைப்பாறுதலையும் பாதுகாப்பையும் என்ன செய்கிறாங்க? தேடுகிறவர்களாக இருக்கிறாங்க. இந்த துருகத்தை சாலமோன் ராஜா தன்னுடைய அரண்மனையிலிருந்து டெய்லி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு? பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இதுதான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்க அப்படின்ட்டு சொல்லாதபடிக்கு அவர் சொல்றாரு, கர்த்தரின் நாமம் எதாக இருக்கிறதா? பலத்த. ஹல்லேலூயா. The name of the Lord is a strong tower. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாக இருக்கிறது. கர்த்தரை பலத்த துருகமாக இருந்து அவரே என்னை ஒரு உயர் நிலைமையில வைத்திருக்கிறார். எதிராளிகள் வருவதற்கு முன்பதாக என்னை சோர்வுக்குள்ளாக, பலவீனத்திற்குள்ளாக என்னை கொண்டு போகாதபடிக்கு என்னை எச்சரிக்கிற தேவனாக இருக்கிறார். பாடுகள் வந்தாலும் சரி, அவருக்குள்ளாக நான் பாதுகாக்கப்படுகிறேன் என்கிற நிச்சயம் எனக்கு இருக்கிறபடினாலே நான் எப்பொழுதும் அவருடைய சமூகத்திற்குள்ளாக நான் ஓடி அங்கே போய் என்ன செய்கிறேன்? சுகத்தை பெறுகிறவனாக இருக்கிறேன். தேவன் இந்த மாதங்களிலும் நமக்கு அப்படிப்பட்டதான சுகத்தையும் நன்மைகளையும் பாதுகாப்பையும் தந்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த கிருபையை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. கர்த்தர் நம்முடைய பலத்த துருகமாக இருந்து நம்ம ஒவ்வொருவரையும் வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தியானத்திற்காக நமக்கு திருமண்டலம் கொடுத்திருக்கிற தலைப்பானது The Child Jesus is revealed as the promised Savior. பாலகனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இரட்சகராக வெளிப்படுகிற நல்நாளாக என்ன செய்கிறது? இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவருடைய பிறப்பின் பண்டிகையை டிசம்பர் 25ஆம் தேதி நாம் என்ன செய்கிறோம்? அனுசரிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதற்கு பின்பதாக 40 நாள் கழித்து முதல் முறையாக பாலகனாக குழந்தையாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவரை தேவாலயத்திலே கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க? காண்பிக்கிறார்கள். தேவாலயத்திலே கொண்டு வந்து அவர்களுடைய யூதர்களின் முறைமையின்படியாக அவரை நடத்துகிறவர்கள்
செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதை நினைவு கூறும்படியாக, அதன் மூலமாக தேவன் இரட்சகராக இருக்கிறார் என்று எப்படி வெளிப்படுகிறார் என்கிறதை தியானிக்கும்படியாக இந்த நாளிலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். பொதுவாகவே ஒரு குழந்தை பிறந்தாலே குடும்பங்களுக்குள்ளாக அநேக சந்தோஷம் என்ன செய்கிறது? உண்டாகிறது. ஒரு குழந்தை பாக்கியம் குடும்பங்களுக்குள்ளாக பெற்றோர்களாக மாறும்போது அல்லது தாத்தா பாட்டியாக மாறும்போது தேவன் என்ன செய்கிறார்? சந்தோஷத்தை குடும்பங்களுக்குள்ளாக அதிகரிக்க பண்ணுகிறாக இருக்கிறார். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலின் ஜனங்கள், யூதர்களுக்கு அந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் இன்னும் அதிக சந்தோஷம். முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் அது இல்லையா, அங்கே என்னையா இப்போவும் எங்களுக்கு அப்படி தான், ஆண் குழந்தை பிறந்தாதான் எங்களுக்கு நிறைவான சந்தோஷம்னு சொல்கிற நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? இருக்க தான் செய்கிறாங்க. இருப்பினும் இந்த யூதர்களுக்கு முதல் பேரான குமாரன் அது பையனாக, முதல் குழந்தையானது பையனாக பிறந்தது அப்படின்னா அவர்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமாக, நிறைவாக என்ன செய்கிறது? இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுடைய வம்சத்தை அது என்ன செய்கிறது? முன்னே கொண்டு போகிறதாக இருக்கிறது. இந்த தகப்பனாருக்கு பின்பதாக எல்லா தலைமைத்துவமும் யாருக்கு தான் கிடைக்கும்? இந்த முதல் குமாரனுக்கு தான் என்ன செய்கிறது? கிடைக்கிறது. இதுக்கு தான் ஈசாவும் யாக்கோபும் என்ன செய்கிறாங்க? எதுக்கு சண்டை போட்டாங்க? சேஷ்டபுத்திர பாகத்துக்காக என்ன செய்யறாங்க? சண்டை போடுறாங்க. ஏன்னா யார்கிட்ட இந்த சேஷ்டபுத்திர பாகம் இருக்கிறதோ அவங்களுக்கு தான் சிறந்த நன்மை என்ன செய்கிறது? கிடைக்கிறது. தன்னுடைய தகப்பனார் இடத்திலிருந்து தன்னுடைய தகப்பனார் சேமித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களிலே சிறந்த ஆசீர்வாதம் யாருக்கு தான்? சிறந்த பாகம் யாருக்கு தான் கிடைக்கும்? அதுவும் உபாகமத்தில் சொல்லப்படுகிறது 2 பகுதியாக என்ன செய்கிறதா? முதல் குமாரனுக்கு 2 பகுதியாக கிடைக்கிறது. அல்லது சிறந்த பகுதி என்ன செய்கிறது? இந்த ஃபர்ஸ்ட் பார்ன் ஆகிய இருக்கிற இந்த சன்க்கு என்ன செய்கிறது? எப்பொழுதும் கிடைக்கிறதாக இருக்கிறது. ஆகவே இந்த முதல் பேரான குமாரன் அப்படின்னா அது ஒரு பெரிய சந்தோஷத்தை என்ன செய்கிறது? கொண்டு வருகிறதாக இருக்கிறது. ஆனா தேவன் என்ன கூறுகிறவராக இருக்கிறார்? யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 1, 2 வசனத்தை வாசிக்கலாம். எக்ஸோடஸ் சாப்டர் 13 verse 1 and 2. கர்த்தர் மோசேயை நோக்கி இஸ்ரவேல் புத்திரருக்குள் மனிதனுக்கும் மிருக ஜீவன்களிலும் கற்பம் திறந்து பிறக்கிற முதல் பேர் அனைத்தையும் எனக்கு பரிசுத்தப்படுத்து, அது என்னுடையது என்றார். தேவன் என்ன சொல்கிறவராக இருக்கிறாரா? முதல் பேரான எல்லாமே யாருடையதா? தேவனுடைய. முதல் பேரான எல்லாமே யாருடையதா? அது மனிதனாக இருக்கட்டும், மிருகமாக இருக்கட்டும், கற்பத்திலிருந்து முதன்மையாக பிறக்கிற எல்லாமே யாருக்கு சொந்தமானதா? கர்த்தருக்கு சொந்தமானது என்று நீ என்ன செய்? ஜனங்கள்கிட்ட சொல்லு அப்படின்ட்டு சொல்றார். எதற்காக இதை சொல்லுகிறார் அப்படின்னா, அதற்கு ஒரு அதிகாரம் முன்பாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேலை அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுதலை செய்யும்படியாக பார்வோன் ராஜாவின் இடத்துல போய் மோசே சொல்லுகிறார், நீர் எங்களை விடலை அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? வாதை வரும். எத்தனை வாதை அனுப்புனாரு? என்ன எத்தனை வாதைகளை அனுப்புனாரு? 10 வாதை என்ன செஞ்சாரு? அனுப்புனாரு. சரி, 10வது வாதை என்ன? தலை பிள்ளை சிகாரம். சரி, முதல் பிள்ளை என்ன செய்யணும்? பலி கொடுத்தாகணும். முதல் பிள்ளை என்ன செஞ்சாகணும்? பலி கொடுத்தாகணும். சங்கார தூதன் என்ன செய்கிறான்? கடந்து வருகிறவனாக இருக்கிறான். எகிப்திலே யாரெல்லாம் தேவனை அறியாதவர்களாக இருக்கிறார்களோ, அது பார்வோனின் குமாரனாக இருந்தாலும் சரி, அது சாதாரண பையனுடைய குமாரனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வித்தியாசம் இல்லாதபடிக்கு எல்லா முதல் பேரான குமாரனை என்ன செஞ்சுட்டாங்க? ராத்திரியோட ராத்திரியாக சங்கார தூதன் என்ன செஞ்சுட்டாங்க? சங்காரம் பண்ணிட்டாங்க. யாரு காப்பாற்றப்பட்டா? இஸ்ரவேல்ல இருக்கிற முதல் பேரான குமாரர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? முதல் பேரான ஜீவ ஜந்துகள் என்ன செய்யப்பட்டது? காப்பாற்றப்பட்டது. எப்படி காப்பாற்றப்பட்டது? பலி செலுத்தி நிழல் காலிலே அந்த இரத்தத்தை என்ன செய்ய வேண்டுமா? பூச வேண்டுமா? சங்கார தூதன் என்ன செய்வார்? வரும்போது அந்த இரத்தத்தின் அடையாளத்தை பார்க்கும்போது உங்களை என்ன செஞ்சிருவாரு? விட்டுட்டு மற்ற இடத்துக்கு என்ன செஞ்சிருவாரு? அப்படிதானே? அப்போ அந்த முதல் பேரானவனை காப்பாற்றி கொள்ளும்படியாக ஒரு பலியை என்ன செய்யணுமா? செலுத்தணுமா? பலியை செலுத்தினால் மாத்திரமே அந்த குமாரன், அந்த முதல் பேரான ஆசீர்வாதம் என்ன செய்கிறது? காப்பாற்றப்படுகிறது. அப்படி காப்பாற்றப்பட்ட அந்த நல்நாள் தான் இந்த யாத்திராகமத்தில் நம்ம வந்து பார்க்கலாம். அதனால தான் யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எதுக்கு நடந்துச்சு அப்படின்னா, பிற்காலத்தில் வந்து என்ன செய்வாங்க? உங்கள்கிட்ட கேட்பாங்க, என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு. நீ அப்போ நோக்கி, கர்த்தர் எங்களுக்கு
பலத்த கைகளினாலே அடிமைத்தன வீட்டிலிருந்து எங்களுக்கு என்ன செய்தார்? புறப்பட பண்ணினார் என்கிறதை நினைவு கூறும்படியாக இதெல்லாம் என்ன செஞ்சிச்சு? நடந்துச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரே சங்கார தூதன் தான் கடந்து வருகிறான். நியாய தீர்ப்பு நடக்குது. யாரெல்லாம் தேவனை அறியவில்லையோ அவர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க? மாண்டு போகிறாங்க. இன்னொரு இடத்துல யாரெல்லாம் தேவனை தொழுது கொள்கிறார்களோ அவர்களுக்கு கிரயம் செலுத்தி அந்த பிள்ளைகள் என்ன செய்யப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள்? மீட்கப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. இது தேசத்தின் சட்டமாக இருக்கிறது. இது இஸ்ரவேல் என்கிற ஜனக்கூட்டத்திற்கு தேவன் என்ன செய்கிறார்? சட்டமாக கொடுக்கிறவராக இருக்கிறார். இதற்கு பின்பதாக அவர் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்போது இந்த தேச சட்டத்தை அவர் இன்னும் தனிப்பட்ட முறையிலே அமல்படுத்தும்படியாக, தனிப்பட்ட முறையிலே நியாயப்பிரமாணத்தில் இதை கொண்டு வரும்படியாக லேவியராகமம் 12ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது, சுத்திகரிப்பின் நாட்கள் முடிந்ததற்கு பின்பதாக ஆண் குழந்தை 40 நாட்களுக்கு பின்பதாகவும் பெண் குழந்தை 66 நாட்களுக்கு பின்பதாகவும் தாயும் குழந்தையும் எங்க கொண்டு வந்துருமா? தேவாலயத்திற்குள்ளாக. இப்பவும் மீட்கிற ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, அந்த குழந்தையை மீட்கும்படியாக ஒன்று வாசிக்கலாமா? 8வது வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமம் லெவிட்டிகஸ் சாப்டர் 12 verse 8. ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாதிருந்தால் 2 காட்டுப்புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது ஒன்றை சர்வாங்க தகன பலியாகவும் மற்றொன்றை பாவ நிவாரண பலியாக என்ன செய்யணுமா? கொண்டு வரணுமா? அப்போ என்னெல்லாம் கொண்டு வரணுமா? முதலாவது என்ன செய்யணுமா? நீங்கள் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் அல்லது அந்த முதல் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது ஆட்டுக்குட்டியை முதலாவது என்ன செய்யணுமா? கொண்டு வரணுமா? ஒருவேளை ஆட்டுக்குட்டி கொண்டு வருவதற்கு அந்த குடும்பத்திற்கு திராணி அல்ல, அவர்களால் முடியலை அப்படின்னா புறா குஞ்சுகளை கொண்டு வரணும், அல்லது காட்டு புறாக்களை கொண்டு வந்து என்ன செய்யணுமா? பலியிடணுமா? பாவ நிவாரணி பலியாகவும் சர்வாங்க தகன பலியாகவும் கொண்டு வந்து பலியிட்டா மாத்திரமே அந்த குழந்தை தேவனுடைய குழந்தையாக அடையாளப்படுத்தி அவர்களுக்கு ஆசீர்வாதமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யாத்திராகமத்தில் ஆண் மக்கள் மாத்திரம், இங்கே லேவியராகமத்துக்கு வரும்போது ஆண் மக்கள் பெண் மக்கள் என்று எந்த வித்தியாசம் இல்லாதபடிக்கு எல்லா குழந்தைகளும் கொண்டு வந்து என்ன செய்யணும்? ஆண்டுடைய சமூகத்தில் சுத்திகரிப்பு பண்ணும்படியாக தேவன் என்ன செய்கிறார்? நியாயப்பிரமாணத்தில் அவர்களுக்கு கூறுகிறவராக இருக்கிறார். அந்த நியாயப்பிரமாணத்தை நியமத்தை எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். 1 சாமுவேலில் வாசிக்கும் போது அன்னாள் என்ன செய்கிறார்? சாமுவேலை கொண்டு போய் 40வது நாளில் என்ன செய்கிறார்? சுத்திகரிப்பு செய்கிறவர்களாக இருக்கிறார். அதே நிகழ்வு தான் யோசேப்பும் மரியாளும் இயேசு கிறிஸ்துவானவரை நியாயப்பிரமாணத்தின் முறைமையின்படியாக சுத்திகரிப்பு செய்யும்படியாக, பரிசுத்தப்படுத்தும்படியாக, தேவாலயத்திலே ஒப்பு கொடுக்கும்படியாக என்ன செய்கிறாங்க? கடந்து வருகிறவர்களாக இருக்கிறாங்க. இப்போ வாசிக்கலாம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24வது வசனம். இப்போ இயேசுவானவரை கொண்டு வரும்போது எதை பலியாக கொண்டு வருகிறார்கள் என்று பார்ப்போம். கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும். ஆட்டுக்குட்டி எங்க போச்சு? யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவானவரை மீட்கும் பொருளாக ஒரு ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துவதற்கு இவர்களுக்கு திராணி இல்லாதவர்களாக என்ன செய்தாங்க? அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்துவானவரை மீட்கும்படியாக இவர்களுக்கு என்னதில்லை? வசதி என்னதில்லை? இல்லை. இந்த இயேசு கிறிஸ்துவானவர் அவர்களுடைய சித்தத்தின்படியாகவும் பிறக்கலை, மாம்சத்தினுடைய பிரயாசத்தின்படியாக பிறக்கலை. ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக பிறந்திருக்கிறார். இருப்பினும் இந்த முறைமையை முழுமைப்படுத்தும்படியாக, பரிபூர்ணப்படுத்தும்படியாக தேவாலயத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்க. இந்த யோசேப்புக்கும் மரியாளுக்கும் எவ்வளோ ஞானம் இருக்குன்னு தெரியாது. இந்த யோசேப்புக்கும் மரியாளுக்கும் இந்த இயேசுனுடைய பெற்றோர்களுக்கு எவ்வளோ வசதி இருக்குன்னு தெரியாது. ஆனால் ஒரு காரியம் மாத்திரம் தெரியுது, அவர்களுக்குள்ளாக இருந்த தேவ பக்தி நிமித்தமாக கொண்டு வந்து இந்த இயேசு கிறிஸ்துவானவரை தேவாலயத்திற்குள்ளாக என்ன செய்கிறாங்க? படைக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சிந்தனை கேண்டு நம்மளுடைய திருச்சபையில் அநேக விதமான முறைமைகள் என்ன செய்கிறது? இருக்குது. கர்ப்பம் தரித்த உடனே 40 நாட்கள் குழந்தை பிறந்தவுடனே கொண்டு வந்து என்ன செய்வாங்க? சோஸ்திர ஜெபம் செய்வாங்க. ஞானஸ்தானம் இருக்கிறது, திடப்படுத்தல் இருக்கிறது. அதற்கு பின்பதாக கர்த்தருடைய ராபோஜனம் என்ன செய்கிறது? இருக்கிறது. அநேக நேரங்களிலே இதை எல்லாவற்றையும் அனுசரிக்கிறோம், இந்த பண்டிகைகளை கொண்டாடுகிறோம், பலவிதமான காரியங்களை அனுசரிக்கிறோம். ஆனால் நமக்குள்ளாக தெய்வ பக்தி இருக்குதா?
என்பதை கேட்டுக்கொள்வதற்கும் சிந்தித்துக் கொள்வதற்கும் அதிகமாக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். எதற்கு செய்கிறோம் அப்படிங்கிறதை தெரியாத வண்ணமாக எல்லாரும் செய்கிறாங்க, அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? எல்லாரும் செய்கிறாங்க, அதனால் நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படிங்கிற எண்ணங்களுக்குள்ளாக அநேக நேரங்களில் நாம் கடந்து வருகிறவர்களாக இருக்கிறோம். எல்லாரும் செய்கிறாங்க, அதனால் நான் செய்யணும் அப்படின்ட்டு யோசேப்பும் மரியாளும் நினச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க செய்ய வேண்டிய காரணமே இல்லை. அவங்க செய்யணுங்கிற எந்த விதமான அத்தியாவசியமான தேவையும் இல்லை. இருப்பினும் தேவ பயத்து நிமித்தமாக நியாயப்பிரமாணத்தை அவர்கள் நிறைவேற்றினவர்களாக என்ன செய்தார்கள்? இருக்கிறார்கள். எதற்காக? இதனால என்ன நன்மை உண்டாயிட்டு? தீர்க்கதரிசிகள் பாருங்க, தீர்க்க தரிசனங்கள்லேருந்து முன்பாகவே சொல்லிட்டு வராங்க, மேசியா என்ன செய்கிறார்? வருகிறவராக இருக்கிறார். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 4வது வசனத்தை என்ன செய்தோம்? வாஸ்தவம். மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே தேவனை பார்த்து அவர்கள் கேட்கிறார்கள், ஐயா நீதி எங்கே, நியாயம் எங்கே? இந்த பூமியிலே எல்லாம் வந்ததற்கு பின்பதாகவும் நீதி செய்கிறவர்களுக்கு யாருமே இல்லையே அப்படின்ட்டு கூறும்போது தான் மல்கியா தீர்க்கதரிசி சொல்றார், தேவன் என்ன செய்வார்? வருவார். தேவன் உங்களுக்குள்ளாக வருவார். அவர் புடமிடுகிறவராக என்ன செய்வார்? வருவார். தங்கத்தையும் வெள்ளியையும் புடமிடுகிறவராக, அவர் பரிசுத்தப்படுத்தும்படியாக இரட்சகராக வருகிறவராக இருக்கிறார் என்று மல்கியா தீர்க்கதரிசி கூறுகிறவராக இருக்கிறார். காபிரியேல் தூதனானவன் மரியாளை பார்த்து, யோசேப்பை பார்த்து, கிறிஸ்துவானவர் பிறக்கிறதற்கு முன்பதாகவே இவருக்கு இயேசு என்று என்ன செய்யுங்க? பேரிடுங்கள். ஏனென்றால் இவர் உலகத்தின் பாவங்களை என்ன செய்கிறவராக இருக்கிறார்? இவர் பாவங்களை தீர்க்கிறவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். தேவதூதர்கள் மேய்ப்பர்களை பார்க்கிறார்கள். இதோ எல்லா ஜனத்திற்கும் உண்டான மிகுந்த நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? பிறந்திருக்கிறார் என்கிற நற்செய்தி அவர்கள் அறிவிக்கிறவர்களாக இருக்கிறாங்க. இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவரை 40வது நாளுக்குள்ளாக கொண்டு வருகிறாங்க. கொண்டு வரும்போது அந்த தேவாலயத்தில் சிமியோன் என்கிற ஒரு மனிதன் என்ன செய்கிறார்? இருக்கிறார். சிமியோன் என்கிற மனிதன் ஒருவேளை ஆசாரியனாக இருக்கிறான் என்று கூறப்படுகிறது. அந்த ஆசாரியன் அங்கே காணப்படுகிறவனாக இருக்கிறான். அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்த உடனேயே அவன் அந்த பிள்ளையை கையில் ஏந்தி கொண்டு என்ன காரியத்தை கூறுகிறவனாக இருக்கிறான்? 30வது வசனம். 30வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 30வது வசனம். புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய இஸ்ரவேலின் ஜனமாகிய ஜனங்களுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் என்ன செய்ததா? ஐயா, இதுவரைக்கும் மேசியா வருவார், எங்களை ரட்சிப்பார், யூதர்களை ரட்சிப்பார், இஸ்ரவேல் என்கிற சந்ததியை ரட்சிப்பார், இஸ்ரவேல் என்கிற சந்ததிக்கு விடுதலையை கொடுப்பார், ரட்சிப்பை கொடுப்பார், மீட்பை கொடுப்பார் என்று எண்ணிக்கொண்டிருந்த யாவருக்கும் ஆச்சரியப்படும் வண்ணமாக, யோசேப்புக்கும் மரியாளுக்கும் ஆச்சரியப்படும் வண்ணமாக இங்கு சிமியோன் கையில ஏந்தி கொண்டு என்ன கூறுகிறவனாக இருக்கிறான் என்றால், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும். புறஜாதியார் யாரு? புறஜாதியார் யார்? புறஜாதியார் யூதர்கள் அல்லாத எல்லாருமே யாராக இருக்கிறாங்க? யாரு யூத வம்சத்தில் வராதவர்களாக இருக்கிறார்களோ, பிறக்காதவர்களாக இருக்கிறார்களோ, சகலர் எல்லாருமே புறஜாதிகளாக இருக்கிறாங்க. அந்த புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கும் ஒளியாக ஐயா நம்ம தான் அந்த புறஜாதிகளாக என்ன செய்கிறோம்? ஹல்லேலூயா. We are the Gentiles. We are the Gentile. Jews. For Jews Jesus came அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தவர்களுக்கு இல்லை சகல ஜனங்களையும் மீட்கும் பொருளாக அவர் என்ன செய்தாரா? பிரகாசிப்பிக்கும் ஒளியாக அவரே உலகத்தின் இரட்சகராக இருக்கிறார் என்பதை நிச்சயப்படுத்தும்படியாக, ஜனங்களுக்குள்ளாக காண்பிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவானவரை தேவாலயத்திற்குள்ளாக வந்து என்ன செய்தார்களாம்? பரிசுத்த. ஹல்லேலூயா. இப்போ கேள்வி ஒண்ணுதான், இயேசு கிறிஸ்துவானவரை யாராவது பரிசுத்தப்படுத்த முடியுமா? இயேசு கிறிஸ்துவானவருக்கு இந்த சுத்திகரிப்பின் முறைமை தேவையாக இருக்கிறதா? இந்த இயேசு கிறிஸ்துவானவர் இந்த முறைமையின்படி அவர் சுத்திகரிக்கப்படுகிறாரா? நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலி செலுத்த முடியாத குடும்பத்திலிருந்து அவர் பிறந்தவராக இருந்து அவரே தேவ ஆட்டுக்குட்டியாக நமக்காக பலியாக என்ன செய்தார்? மாண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்படும்படியாக, யூதர்கள் மீட்கப்படும்படியாக, புறஜாதியார்கள் மீட்கும்படியாக, உலகத்தில் இருக்கிற சகல ஜனங்களும் மீட்கப்படும்படியாக அவர் தம்மையே பலியாக என்ன செய்தார்? கொடுத்தவராக இருந்தார். அவருக்கு செலுத்துவதற்கு அங்கே ஆட்டுக்குட்டி இல்லை, அவரே தேவ ஆட்டுக்குட்டியாக பாவத்தை நீக்கும்படியாக நமக்குள்ளாக என்ன செய்தார்?
பிறந்தவராக இருக்கிறார். வாசிக்கலாம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். ரோமன் சாப்டர் 8 verse 29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதல் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ தேவன் அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறதற்கு முன் குறித்திருக்கிறார். தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் முதல் பேரானவராக, அநேக சகோதரர்களுக்கு முதல் பேரானவராக அவர் மரித்தபடினாலே இப்பொழுது உங்களையும் என்னையும் அவருடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்கும்படியாக, நாம் அவருடைய சாயலுக்கு நேராக மாறும்படியாக தேவன் நம்ம என்ன செய்கிறவராக இருக்கிறார்? தகுதிப்படுத்தியிருக்கிறவராக இருக்கிறார். என்னுடைய கிரிய நிமித்தமாக அல்ல, என்னுடைய பலத்து நிமித்தமாக அல்ல, என்னுடைய ஞானத்து நிமித்தமாக அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் எனக்காக அவர் இரத்தத்தை சிந்தினபடினாலே ஆட்டுக்குட்டியானவராக எனக்காக அவர் பாவத்தை சுமந்தபடினாலே முதல் பேரான குமாரனாக சகோதரர்களுக்குள்ளாக அவர் எனக்காக மாண்டபடினாலே அவர் மீட்டு கொள்ளப்பட்டது நிமித்தமாக அவருடைய குடும்பங்களாக நாமும் மீட்கப்பட்டவர்களாக என்ன செய்கிறோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்று ஒரு பலியை செலுத்தி அந்த முதல் பேரான குமாரனை என்ன செய்ய வேண்டுமா? மீட்கணும். இன்று அந்த பலியே இயேசு கிறிஸ்துவானவராக மாறி நம் யாவரையும் அவர் என்ன செய்தவராக இருக்கிறார்? மீட்டு கொண்டவராக இருக்கிறார். ஆகவே தான் ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் இப்படியாக கூறுகிறது, அப்படி இருக்கிற சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுள்ள ஜீவ பலியாக என்ன செய்யுங்க. இப்போ என்ன நம்மகிட்ட கேட்குறாரா? நம்மகிட்ட என்ன கேட்குறாரு? ஐயா, உன்னை என்னுடைய சாயலாக மாற்றுவதற்கு உன்னுடைய சரீரத்தையும் பரிசுத்தப்படுத்தும்படியாக தேவனுக்கு பிரியமான ஜீவ பலிகளாக நம்மை ஒப்பு கொடுக்கும்படியாக தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? அழைக்கிறவராக இருக்கிறார். இதுவே நாம் செய்ய இருக்கிற புத்தியுள்ள ஆராதனையாக என்ன செய்கிறது? இருக்கிறது. புத்தியுள்ள ஆராதனையாக என்ன செய்கிறது? இருக்கிறது. அவருடைய சாயலுக்கு நேராக மாறும்படியாக, அவருக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் ஜீவ பலிகளாக நாம் ஒப்பு கொடுக்கும்படியாகவே தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். அதற்காகவே அவர் முதல் பேரானவராக, அவர் முதல் பேரான குமாரனாக பிறந்து நமக்காக மரித்தவராக என்ன செய்கிறார்? இருக்கிறார். ஹல்லேலூயா. திருச்சபையின் அநேக முறைமைகளை நாம் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். அர்த்தத்தை அறிந்தவர்களாக நாம் பின்பற்றும்படியாக, அர்த்தத்தை அறிந்து தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாக, பயந்தவர்களாக நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் சேரும்படியாக தேவன் அழைக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை அநேக பண்டிகைகளை நாம் கொண்டாடலாம். பிறந்த நாளை என்ன செய்கிறோம்? கொண்டாடுகிறோம். திருமண நாட்களை என்ன செய்கிறோம்? கொண்டாடுகிறோம். பலவிதமான டேட்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சு என்ன செய்கிறோம்? கொண்டாடுகிறவர்களாக இருக்கிறோம். இருப்பினும் நான் இப்போ கேட்டேன் அப்படின்னா, எப்போ நமக்கு ஞானஸ்தானம் கிடைச்ச டேட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்ட்டு கேட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன செய்யாது? சரி, திடப்படுத்தல் படித்த டேட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞானஸ்தானம் தான் சின்ன வயசில் கொடுத்தீங்க, திடப்படுத்தல் தான் அதுக்கு பிறகு படித்தோம், அதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னா சரி, அதையாவது விட்டுருங்க. இயேசு என்னை இந்த நாளிலே சந்தித்தார், நான் ரட்சிக்கப்பட்டேன், என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு நாளாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஞாபகம் இருக்கா அப்படின்னா அதுவும் என்னதில்லை? கிடையாது. அதெல்லாம் ஞாபகம் வைக்கலனாலும் நடக்கும். தேவன் எதற்காக அழைக்கிறார் என்றால், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஜீவ பலிகளாக ஒப்பு கொடுக்கும்படியாக தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த மீட்பை தேவன் எனக்கு தந்திருக்கிறார் என்பதை அறிந்து புரிந்து அவருடைய சமூகத்திற்குள்ளாக என்னை முழுவதுமாக ஒப்பு கொடுப்பதற்கு தேவன் நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார். எந்த மீட்பும் தேவையில்லாத இயேசு கிறிஸ்துவானவரை அவருடைய பெற்றோர்கள் என்ன செய்தாங்க? கொண்டு போய் முரண்மையின்படியாக வைத்தார்கள். எல்லா மீட்பும் தேவை இருக்கிற நாமும் தேவனுடைய சாயலாக மாறும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஜீவ பலிகளாக நாம் ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாக பலியாக செலுத்துவோம். நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையிலே, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் விரும்பாத காரியங்களை விலக்கி, தேவன் எதை நமக்காக சித்தமாக கொண்டிருக்கிறாரோ, தேவனுடைய பிரியம் நம்மிலே விளங்கும்படியாக 2வது வசனத்தில் வாசிக்கும்போது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்திற்காக ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னது என்று பகுத்தறியத்தக்கதாக
உங்கள் மனம் என்னதாகட்டும்? எதற்காக தேவன் என்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும்படியாக அழைக்கிறார், அவர் ரத்தத்தை சிந்திருக்கிறார் என்கிறதை உணர்ந்தவர்களாக ஆண்டுடைய சமூகத்தில் நாம் சேர்ந்து வருவோம். அப்படி நாம் வரும்போதெல்லாம் நாம் அவருடைய சாயல்களாக என்ன செய்கிறோம்? மாறுகிறோம். நம்மை பிரகாசிக்கும்படியாக, நமக்குள்ளாக தேவனுடைய ஒளியை காண்பிக்கும்படியான பாக்கியத்தை நாம் அப்பொழுது பெறுகிறவர்களாக இருக்கிறோம். தேவன் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை, திருச்சபை வாழ்க்கையை தொடர்ந்து ஆசீர்வதித்து தேவனுடைய பிரகாசிப்பிக்கிற ஒளி எந்த புறஜாதிகாரர்களை வந்து சேர்ந்ததோ அதே ஒளியானது நம்மையும் நிறைவாக்கி ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவபலியாக அவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். தேவன் தாமே இந்த திருவார்த்தையை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.